வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபோன் அரேனா தமிழ். அண்ட் இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறது ரொம்பவும் ஸ்பெஷலான ஒரு ஐட்டம். அதனாலதான் ஸ்பெஷலான ஒரு ஆளுங்க இருக்காரு. அண்ட் அவருக்கு பர்சனலா இந்த ஃபோன் மட்டும்தானா ரொம்ப ஒரு வியப்போட ஒரு நிறைய எதிர்பார்ப்புகளோட இல்லையா பாஸ்? கண்டிப்பா இந்த போனை நம்ம வந்து ஒரு கூடு பின்னாடி பாத்துட்டு இருந்திருக்கோம். ஒரு லாஸ்ட் ஒரு வருஷமா எந்த ஷோக்கு போனாலும் சாம்சங் வந்து இது வந்து ஒரு ஷோகேஸ் பண்ணுவாங்க, ஆனா யூஸ் பண்ண விட மாட்டாங்க. கண்டிப்பா. ஆனா ஃபைனலா அந்த ப்ராடக்ட் லான்ச் ஆனதுனால நம்மளுக்கு அமைச்சிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்றதுக்காக நாம ஒரு 2-3 நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ப்ராடக்ட்டை என்ன சொல்லணும்னா ஒரு அற்புதமான ப்ராடக்ட். நம்ம விலையெல்லாம் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். ஆனா ஒரு இனோவேஷன் சொல்லணும்னா சாம்சங் நம்ம அப்ரிஷியேட் பண்ணி தான். கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம இந்த பிளெக்சிபிள் டிஸ்பிளே எல்லாம் ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கோம். நம்ம ஒரு கான்செப்ட்ல பாத்துட்டு இருக்கோம். வயரபிள்ஸ்ல வந்திருக்கு ஆல்ரெடி. பட் ஒரு போன் டே டு டே யூஸ் பண்ற போன்ல வந்திருக்கு. ஸோ அது எப்படி இருக்கு இந்த கேலக்ஸி ஃபோல்ட் நம்ம போய் பார்க்கலாம். கண்டிப்பா. இப்ப எப்படி அன்பாக்ஸ் பண்ண போறாங்க, இந்தாங்க பாஸ். நீங்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. என்ன இருக்கு ஏது இருக்குன்னு சொன்னீங்கனாலே. பேக்கேஜிங் பார்த்தாலே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேக்கேஜிங் தான் அந்த கேலக்ஸி ஃபோல்ட். ஸோ இந்த கேலக்ஸி அந்த லோகோவே வந்து ஃபோல்ட் பண்ணி தான் போட்டிருக்காங்க அதில். ஸோ அது ரொம்ப டிஃப்ரெண்டா 3 விதமான பாக்ஸ் வேறு இருக்கு உள்ள. ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி இந்த டேக் ஓப்பன் பண்ணீங்கன்னா இதுக்குள்ள இந்த எத்தனை இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி பிரான்ஸ் நாட்டிலேருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட். ஸோ எல்லாமே இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரெஞ்சில் இருக்கு டெக்ஸ்ட்லாம். யூனிட்ஸ்க்கு வந்து அவங்க எதிர்பார்த்ததோட அதிகமாக எடுத்துட்டு இருக்காங்களாம் இந்தியாவில். அதனால இங்க ஷார்டேஜ் தான். அதான் உங்க வீட்டு பக்கத்துல தான் போன் சீட்ல போட்டு வெளுத்து கட்டிட்டு இருக்காரு. நீங்க எல்லாரும் கடைகளும் வித்துட்டு தான் இருக்காங்க. அவங்க என்ன அதிசயம் இருக்குன்னா நம்ம ஒரு வாங்க மாட்டோம்னு நினைப்போம், ஆனா மக்கள் வாங்கிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மைதான். ரைட்டு. அண்ட் வெளியில இருந்து பார்க்கும் போதே எம்மான் இருக்கு. நீங்க கொஞ்சம் எடுக்கிறதுக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏன்னா கொஞ்சம் விலை மதிப்பான ப்ராடக்ட் தான். 1.25 லட்சம். ஸோ இது பாத்தீங்கன்னா இதுதான் கேலக்ஸி ஃபோல்டு. ஸோ நீங்க அது ஷிப் ஆகும் போதே இந்த மாதிரி இந்த வெயிட்ஸ் தான் வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபோல்ட் பண்ணும்போதே நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக பயமாக தான் இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் இப்படி மடிச்சா நீங்கள் ஆக்சுவலி ஃபோனை ஆன் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஸ்க்ரீன் இருக்குங்க. ஸோ அது ஒரு ஸ்மால் ஸ்க்ரீன், சின்ன ஒரு இந்த மேலெல்லாம் கொஞ்சம் பெசல்ஸ் இருக்குது. பட் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணீங்கன்னா ஒன்று பண்ணி காமிக்கிறேன். ஆக்சுவலி நெட்ஃப்ளிக்ஸில் ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதை வந்து நான் எப்படியும் டெமோ காட்டுவாங்க. வேற லெவலில் இருக்க போகுது. ஏன்னா 4.6 இன்ச் வெளியில இருக்கிற அமோலட் டிஸ்பிளே அண்ட் உள்ள இருக்கிறது வந்து 7.3 டைனமிக் அமோலட். ஸோ இதில் வந்து நான் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த மியூட் பண்ணிடுறேன் ஜஸ்ட் இதுக்கு. ஸோ இப்போ பண்ணுறது ஆடியோ மியூட் பண்ண முடியாதா? இது ரிங்டோனுக்கு போயிடுச்சு பாஸ். ரைட். ஸோ இதை மியூட் பண்ணிடலாம். ஸோ இப்படி நீங்கள் சீரியல் ஓடிட்டு இருக்கீங்க, ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் பிளே ஓடிட்டு இருக்கு. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியுது. இப்போ என்ன சஸ்பென்ஸ் எப்படின்னா இதை ஓப்பன் பண்ணால் அப்படியே இந்த பெரிய ஸ்க்ரீனில் கண்டினியூ ஆகும். அதுதான் பியூட்டிங்க. ஸோ இது அப்படியே வந்து கண்டினியூ ஆகும். நீங்கள் ஒரு ஃபுல் டேப்லெட் மாதிரி யூஸ் பண்ணலாம். இதை பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸே வேற மாதிரி இருக்குது. ஒரு ஃபோனில் பார்க்குற மாதிரி இல்லை, ஒரு டேப்லெட்டில் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது ஒரு ஐபேட் லெவலுக்கு தான் இருக்குன்னு சொல்லலாம். வேற லெவல் ஃபார்ம் ஃபேக்டர்ல ஒரு ஐபேட கொடுத்துருக்காங்க. இது ஸ்டார் வேல்யூ மட்டும் பாருங்க பாஸ். ஸ்டார் வேல்யூ அந்த அதுலயே ஸ்டார் 07 போட்டு பாருங்க. ஸ்டார் 07. ஏய் 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 கேஸ்லாம் கொடுத்திருக்காங்க. அதை நம்ம யூஸ் பண்ணல. சோ ஸ்டார் வேல்யூவும் இருக்கு. சோ 0.487 தான் அதோட ஹெட் சார். S8ல இருந்த வேல்யூ மாதிரி இருக்கு. அண்ட் இதுல பியூட்டி என்னன்னா இங்க பாத்தீங்களா, அழகா ஸ்டிக் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸோட பாலிகார்ன் மெட்டீரியலும் சூப்பரா இருக்கு. செம்ம பிரீமியம் ஃபீல். இந்த இடத்துல ஃபோல்டுன்னு வேற இருக்கு. என்ன ஒரு கேஸ். உங்களுக்கு நீங்க பேசாம அவ்வளவுதான் ஒட்டிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிங்க. வேற லெவல்ல இருக்க போகுது. ஒட்டாம யூஸ் பண்ண முடியாதா? ஒட்டாமன்னா உங்களுக்கு நிக்காது. அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஒட்டிட்டீங்கன்னா வேற லெவல். கீழே போட்டாலும் உடையாது. இப்போ எதுவுமே அதான் ஓரளவுக்கு ப்ரொடெக்ட் ஆகும். ஆமா, இந்த போனை கீழே போட்டீங்கன்னா வாவ், இந்த கேஸ் நல்லா இருக்கு. இந்த கார்பன் ஃபைபர் கேஸ் மாதிரி நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது. அந்த ஸ்கிரீன் பெசல்ஸ் அசிங்கமா இல்லை இப்போ பாக்குறதுக்கு. அது போட்ட போறோம் செம்ம கியூட்டா இருக்கு. இப்போ நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. வேற லெவல். என்ன இருந்தாலும் இந்த ஸ்கிரீன் தான் சூப்பரா பண்ணிருக்காங்க. இந்த ஒரு டேப்லெட் ஸ்கிரீன் மாதிரி. அதுல கரண்ட் இருக்கு. ஏகேஜி கண்டென்ட் என்னடான்னா ஃபோன் பின்ன 1.25 லட்சம் கொடுத்து வாங்கினா அதெல்லாம் கொடுத்துதான். இதுல ஏகேஜி பட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்னியர் பட்ஸ் அண்ட் கேபிளும் சரியான குவாலிட்டி. அண்ட் இது என்ன தனியா இயர்பட்ஸா? இயர்பட்ஸ் டிப்ஸ் நினைக்கிறேன். இயர்பட்ஸ் டிப்ஸா? ஆமா, ஏகேஜிக்கு தான். ஓகே, இங்க வந்து உங்களுக்கு ஒரு ஏசி வால் அடாப்டரும் கொடுத்துருக்கான். சும்மா ஸ்டாண்டர்ட் 5 வோல்ட் 9 வோல்ட் 1.6 ஆம்பியர் 5 வோல்ட் 2 ஆம்பியர் 15 வாட் தான். ஓகே. சோ இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும்னா அந்த ஓடிஜி யூஎஸ்பி எப்பவுமே அவங்க வைக்கிறாங்க ப்ரோஸ். நல்ல டாப் எண்ட் எல்லாத்துக்குமே வைக்கிறாங்க.
ஸோ அது கேஸ் நான் இப்போ தான் புதுசாக பார்த்தது. அது தவிர வேற என்ன இருக்குது பாக்ஸில்? அவ்வளவுதான். ஆனா இருக்கிற பொருள் எல்லாமே ஒர்த்தா தான் இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிட்டு தான். பட் மெயின் இது வந்து இந்த ஃப்ளெக்சிபிள் ஸ்க்ரீன் தான். சம்பவம், சாம்சங்கோட சம்பவம் அது. இது வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஸ்க்ரீன் வந்து அவங்க 200,000 டைம்ஸ் நீங்க ஃபோல்ட் பண்ணி யூஸ் பண்ணலாமாமா. நீங்க வேற ஏதோ ஆவரேஜ் எல்லாம் வேற சொல்லிட்டு இருந்தீங்க. 100 டைம்ஸ் ஒரு நாள் 200 டைம்ஸ் நம்ம பார்த்தோம்ல, அவங்க 200,000 டைம்ஸ்னு போட்டிருக்காங்க. 200,000 டைம்ஸ்னா எவ்வளவுனா 2 லட்சம் டைம். அது வந்து நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 100 தடவைன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னாலும் 5 வருஷம் பண்ணலாம். 5 வருஷம் 100 தடவைக்கு யாரும் பண்ண மாட்டோம். வாங்கின ஒரு வாரம் வேணா பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஏன்னா ஒரு 50 20 நம்ம அப்படியே கம்மியாயிட்டே போகும். கம்மியாயிட்டே தான் போகும். 5 வருஷம் அப்யூஸ் பண்ணாலே 5 வருஷம்னு சொல்றான். இந்த லைக் இப்படி ஓபன் பண்ணி பண்றது. பட் நம்ம வந்து ஒழுங்கா யூஸ் பண்ணோம்னா ஐ திங்க் அதோட ரொம்ப வருஷம் வரும். பட் இன்னைக்கு மார்க்கெட்ல ஆனா பிரச்சனை என்னன்னா 3 வருஷம் ஆச்சுன்னா அதுக்குள்ள அடுத்த போனுக்கு எல்லாம் தாவி ஓடிடுவாங்க. பாத்தீங்கன்னா இதுல கூகுள் மேப்ஸ், இதுல இந்த பெரிய ஸ்கிரீனை பார்த்தா தாறுமாறா இருக்கும். போறேங்க இதோ இப்ப பாருங்களேன், ஃப்ரண்ட்ல வந்து இது எல்லாத்தையுமே வரும் டெமோ பண்ண போறாரு. வேற லெவல்ல இருக்க போது கூகுள் மேப்ஸ் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. இந்த பெரிய ஸ்கிரீனை நீங்க பாக்கலாம். சரி சின்ன ஸ்கிரீன் உங்களுக்கு கண்ணு தெரியல அப்படின்னு சொன்னா அப்படியே இந்த பெரிய ஸ்கிரீனை பாத்துக்கலாம். ரைட்டு. சோ இப்போ வருண்ஜி என்ன பண்ண போறாங்கன்னா ஃபோல்ட உங்களுக்கு டெமோ பண்ணி காட்ட போறாங்க. வேற லெவல்ல இருக்கு இது வரைக்கும். ஏன்னா மார்க்கெட்ல எல்லா போன்ஸுமே ஒரே மாதிரி இருக்கு. ரொம்ப போர் அடிச்சு போன ஒரு நேரத்துல இந்த மாதிரி ஒரு ஃபோல்டபிள் கான்செப்ட் வெல்கம் ஃபீச்சர் தான். சரி ரைட், இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து யூடியூப் பிளே ஆயிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா ஃபோல்டோட வீடியோ தான் பிளே ஆயிட்டு இருக்கு. அந்த ஹிஞ்சை பத்தி பேசுறேன், அதை பத்தி நாம காமிக்கலாம். ஸோ இது வந்து நார்மல் யூடியூப் இப்படி பிளே ஆகும். நீங்க இதை ஃபோல்ட் இப்படி வச்சீங்கன்னா நீங்க ஆக்சுவலி ஃபுல் ஸ்கிரீன்ல பார்க்கலாம். ஸோ நெட்ஃபிளிக்ஸ் யூடியூப்லாம் நீங்க அப்படியே ஃபுல் ஸ்கிரீன்ல அப்படியே பார்க்கலாம். நீங்க நார்மல் ஸ்கிரீன்ல அப்படியே பார்த்துட்டு இருக்கிறத வந்து நீங்க அப்படியே இங்க இருந்து ஸ்விட்ச் கூட பண்ணலாம். பட் அந்த பெரிய ஸ்கிரீன் சின்ன ஸ்கிரீன் ஸ்விட்ச் பண்ண முடியாது. பட் சின்ன ஸ்கிரீன் வந்து பெரிய ஸ்கிரீனுக்கு நீங்க ஸ்விட்ச் பண்ணலாம். அதை காமிக்கிறேன். ஸோ சின்ன ஸ்கிரீன்ல இப்படி பிளே ஆயிட்டு இருக்கு. இப்படி வந்தீங்கன்னா ஃபுல் ஸ்கிரீன்ல அப்படியே பிளே ஆகுது. நீங்க ஆனா அந்த நெட்ஃபிளிக்ஸ்ல காமிச்சீங்களா, அது வேற லெவல்ல இருந்தது. ஃபுல் டிஸ்ப்ளே ரிப்ளேஸ் பண்ணிச்சு அது. ஸோ நெட்ஃபிளிக்ஸ்ல போனோம்னா ஸோ இது வந்து நம்ம சைட் பை சைடும் இதில் பண்ணலாம். ஸோ நீங்க யூடியூப் பார்த்துட்டே மேப்ஸ் பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம். ஸோ இந்த பெரிய ஸ்கிரீன் இருக்குன்னா இதெல்லாம் பண்ண முடியுது. ஸோ நம்ம வந்து இப்போ யூடியூப்ல இருக்கோம், அட் த சேம் டைம் நம்ம வந்து சைடில் மேப்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து மல்டி விண்டோ நம்ம ஆல்ரெடி சாம்சங்ல இருக்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதுவும் இதுலேயும் வச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து வேற ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம க்ரோம் யூஸ் பண்ணணுன்னாலும் யூஸ் பண்ணலாம். சரி ப்ரௌசர் யூஸ் பண்ணணுன்னாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் ஓப்பன் பண்ணணும்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து நான் ஸ்மால் ஸ்க்ரீனில் ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஸ்மால் ஸ்க்ரீனில் வந்து நான் இதில் ப்ளே போட்டு ஓகே ஸோ இதில் ஃபார்வர்ட் பண்ணலாம். இதில் ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் பெரிய ஸ்க்ரீனில் வந்தீங்கன்னா அப்படியே வந்து இது நீங்கள் ஜூமாக கொஞ்சம் ஸ்லைட்டாக பண்ணலாம். ஸோ ஃபுல் ஸ்க்ரீனில் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அந்த AMOLED டிஸ்பிளே சூப்பராக இருக்கு. AMOLED சூப்பராக இருக்கு. ஸோ அதனால இது வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா கீழே இது சைடில் பிளே ஆகிட்டு தான் இருக்கு. நம்ம வெளியே வந்தாலும் நம்ம இப்படி க்ரோமில் ஐ மீன் நம்ம ஃபோன் கால் பண்ணும் போதும் நெட்ஃப்ளிக்ஸ் வீடியோ பார்த்துட்டே இருக்கலாம். இது திரும்பி ஃபுல் ஸ்க்ரீன் வந்தனாலும் வந்துடலாம். அண்ட் இது வந்து இப்போ நம்ம என்னதான் யூடியூப் இந்த மாதிரி எல்லாமே பிக்சர் ஒர்க் ஆனாலும் மற்ற போனோட டிஸ்பிளே கம்பேர் பண்ணும்போது இதுல வந்து யூட்டிலைஸ் பண்றதுக்கான ஏரியா ரொம்ப பெருசு. ஆல்மோஸ்ட் 7 inches வருது இதோட பாத்தீங்கன்னா. ஸோ அதனால தாறுமாறா இருக்கு. இந்த ப்ரௌசர்லாம் போகும்போது கூட மேப்ஸ் காமிக்கணும்னா ஸோ நம்ம இவ்வளோ பெரிய ஏரியா உங்களுக்கு மேப்ஸ்க்கு மட்டும். எஸ்பெஷலி ஐ திங்க் வயசானவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நார்மலாக வந்து வயசானவங்க கிட்ட நீங்கள் ஃபோனை கொடுத்தா கண்ணு தெரிய மாட்டேங்குன்னு சொல்லுவாங்க. டேப்லெட் நிறைய பேர் யூஸ் பண்ணுறது காரணம் அதுதான். இந்த மாதிரி ஃபோனில் வந்து அந்த பிரச்சனையே இல்லை. நீங்கள் வந்து சின்ன இதில் ஓப்பன் பண்ணிவிட்டு அதையும் திரும்பி காமிக்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் போயிட்டு நீங்கள் மேப்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்போர்ட் போகணும்னு வச்சுக்கோங்களேன். இதை நீங்கள் டைப் பண்ணி கொடுங்க. இந்த இதில் டைப் பண்ணுற வசதியாக இருக்கு. இது வந்து ஒரு ஸ்மால் ஸ்க்ரீன், ஆனால் ஃபுல் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது இந்த ஸ்க்ரீனில். உங்களுக்கு வந்து சரி ஃபார் எக்ஸாம்பிள் மெட்ரோவில் போகணுன்னு சொல்லுது. இங்கேருந்து எப்படி மெட்ரோவில் போகுதுன்னு தெரில. ஸோ நம்ம இங்கே அரியலூர் அரியலூருக்கு எங்கேருந்து போகணும் ரோட்டில் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இப்படி போட்டாச்சு டைரக்ஷன். ஸோ சின்ன ஸ்க்ரீனில் இருக்கு. ஓகே நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். நம்ம ஓப்பன் பண்ணி எங்கே இருக்கோம்னு பார்க்கணும்னா அப்படியே இருந்தது. இன்ஸ்டன்ட்டாக ஸ்விட்ச் ஆகுது பாருங்களேன். வேற லெவலில் தாறுமாறா இன்ஸ்டன்ட்டாக ஸ்விட்ச் ஆகுது. ஸோ இது வந்து வேற லெவலுக்கு இன்ஸ்டன்ட்டாக ஸ்விட்ச் ஆகுது. ஸோ சூப்பராக இருக்கு. இவ்வளோ பெரிய டிஸ்பிளேயோட மீனிங்
இந்த இடத்துல நமக்கு தெளிவா தெரியுது. ஆமா, நான் வந்து வேற என்ன காமிக்கலாம், நெட்ஃபிளிக்ஸ் எப்படியும் செட்டிங்ஸ் போனீங்கன்னா மத்த எல்லாமே நீங்க காட்ட முடியல. செட்டிங்ஸ்ல போகலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நைட் மோட் டார்க் மோட்ல தான் இருக்கு ஆல்ரெடி. ஸோ அதில் டிஸ்பிளே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸ்க்ரீன் மோட், ப்ளூ லைட் ஃபில்டர் எல்லாம் எல்லாமே கொடுத்துருக்கான். சூப்பர். ஸோ வீடியோ என்ஹான்சர் அதெல்லாம் இருக்கு. ஸோ நம்ம அபவுட் ஃபோன் போனோம்னா நம்ம இந்த மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா F900F. ஓ, இதுல 2 சிம் இல்ல பாஸ்? ஆமா, இது 2 சிம் தான் பார்த்தீங்கன்னா. ஒன்று டெடிகேட்டட் நானோ சிம், ஒன்று வந்து இ சிம். சூப்பர். ஸோ ஒரு இ சிம்மும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டோரேஜ் பார்த்தோம்னா இது 512GB வேரியண்ட். 512GB 5G போதுமா? ஸோ 512GB நம்ம பாக்ஸ்லேயே பார்த்தோம். இதில் 512GB ஆமா, வேரியண்ட், 512GB 12GB RAM 12GB RAM. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது 512GB 12GB RAM அண்ட் 7.3 இன்ச் இந்த ஓவரால் ஸ்க்ரீன். ஸோ 455GB ஃப்ரீயாக இருக்குது. சிஸ்டமில் கூட இவ்வளோ ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கான்னு தெரியல, ஆனால் அது ஃபோல்டில் இருக்குது. ஸோ ஓவராலா செம எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான் கண்டிப்பாக. இதில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கூட இங்கே சைடில் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் ஒரு வெல்கம். அதுவும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம். கண்டிப்பா ஃபாஸ்டா இருக்கும்ல. ஸோ பயோமெட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். ஸோ நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து சரி பின் வச்சுட்டு ஓகே, யூனிவர்சல் பின். ஓகே, 1111 ரைட்டு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் வச்சுருக்காங்க. ஸோ ஆமாம், பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க சைடில். நம்ம சோனி ஃபோன்ஸில் இது முன்னாடி பார்த்துருக்கோம். அதேதான். இப்போ புது நோக்கியா ஃபோன்ஸில் கூட வந்துட்டு இருக்கு. ஒவ்வொருத்தராக இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹானர் எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பவர் பட்டன்லேயும் வச்சான் சோனி. இவன் வந்து தனியாக ஒரு சர்ஃபேஸில் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு விலை மதிப்பான ஃபோனுக்கு தேவை தான். ஆமா, எப்படியும் டிஸ்பிளேல இருந்ததுன்னா ஏதாவது பஞ்சாயத்து வரும். ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தீங்க எஸ்டர்ன்ல எல்லாம் ப்ராப்ளம் வந்ததுன்னு, Note 10 எல்லாம். ஸோ அதனால இதுலயும் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்கான் சைடில். ஸோ செட்டப் பண்ணியாச்சு நம்ம. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம எப்படி இதை அன்லாக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வீடியோ வால்பேப்பர் கொடுத்துருக்காங்க இதில். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம இப்படியும் யூஸ் பண்ணும்போதும் இதை அன்லாக் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 மோட்லேயும் நம்ம ஃபாஸ்ட்டாக தான் இருக்குல்ல? ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது அன்லாக்கிங்லாம். பட் ஆனால் ஃபோன் வந்து ஆஃப் ஆகும்போது இருக்க மாட்டேங்குது. அது அவங்க மேபி அப்டேட்ல புஷ் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த ஃபோனு இந்த ஃபார்ம் ஃபேக்டர் பார்த்தீங்கனாலே நல்லா தான் இருக்குது. பட் ஸ்லைட்டாக கொஞ்சம் ஹெவின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஹிஞ்சுனால தான். இதுதான் அந்த ஹிஞ்சு. நம்ம இந்த வால்பேப்பர் இது கேஸ் வேறு போட்டிருக்கோம் நம்ம. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் பல்கியாக மாதிரி இருக்குது. நம்ம வேணால் கேஸை ரிமூவ் பண்ணிட்டு வேணால் பார்க்கலாம். ஸோ இந்த கேஸ் வந்து ஆனால் சூப்பராக கொடுத்துருக்காங்க கேஸ். இது மார்க்கெட்டில் தேடி அலையணும் எப்படியும் புது மாடல்னால. அதுக்கு அவங்களே அழகாக சூப்பராக ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ப்ரீமியம் மெட்டீரியல். ஃபோனும் ப்ரீமியம், கேஸும் ப்ரீமியம். அண்ட் இந்த அவங்க வந்து இந்த ஸ்க்ரீனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அவங்களே ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரும் உள்ள இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ஹிஞ்சு. ஸோ இதனால தான் அந்த ஃபோன் இவ்வளோ ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. இந்த ஹிஞ்ச். ஸோ டைப்-C ஒரு ஐடியல் ஃபோல்டபுள் ஃபோன்னு சொல்லலாம். நம்ம வந்து இதெல்லாம் ரொம்ப டிஸ்டன்டான ஃபியூச்சர்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நம்ம 2019 இது வந்துருச்சு நம்ம கைக்கு. சூப்பர். ஸோ இது வந்து இப்போ எப்படி மேடெக்ஸ் அந்த மாதிரி மார்க்கெட்டில் ஒரு டைப் ஆஃப் ஃபோன்ஸ் இருந்தாலும் சாம்சங் தான் இருக்கிறதுலையே ப்ரீமியமா இது வரைக்கும். இவங்க தான் ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டுக்கார வந்திருக்கான். நம்ம ஆக்சுவலி நம்ம லேப்ல பார்த்தீங்கன்னா முன்னாடியே நம்ம ஒரு ஜப்பனீஸ் ஃபோன் ஒன்று, நம்ம NEC ஃபோனை நம்ம இதே மாதிரி ஒரு ஃபோல்டபுள் ஃபோன் பார்த்துருப்போம். டுவல் ஸ்க்ரீன் ஃபோன். அது ஃபோல்டபுள்னு சொல்ல முடியாது, டுவல் ஸ்க்ரீன் ஃபோன் பார்த்துருப்போம். ஸோ பட் இது வந்து ட்ரூ ஃபோல்டபுள் ஃபோன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நிஜமாவே வந்து ஒரு சிம்மை போட்டு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபோன். ஸோ நல்லா இருக்கு. ஸோ நம்ம இதுக்குள்ள ப்ராசஸர் என்னன்னா குவால்காம் ஸ்னாப்டிராகன் 855 தான் போட்டிருக்கான். 12GB RAM, ஸ்னாப்டிராகன் 855 குவால்காம்து. அண்ட் கேமரா வந்து இதில் வந்து ஒரு தாராளமாக கொடுத்துருக்கான். 6 கேமரா இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 கேமரா இருக்கு. இது ஒரு 10 or 8ன்னு நினைக்கிறேன். இங்கே ஃப்ரண்ட்ல இந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணும்போது 2 கேமரா. அதை பின்னாடி பார்த்தீங்கன்னா 3 கேமரா, ஒரு 16, ஒரு 12, இன்னொரு 12. ஸோ டெலிஃபோட்டோ, அல்ட்ரா வைட் ஆங்கிள், நார்மல் கேமரா. அது 16, 12 கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோனை வந்து ஃப்ரண்ட்டில் இங்கே யூஸ் பண்ணோன்னா இங்கே ஒரு 10 MP. எவ்வளோ 12 MP போடுங்க. எல்லா இடத்துலையும் போட்டீங்க கேமரா தானே, தாராளமாக போடுங்க. 10 MP கொடுத்துருக்கான். இங்கே ஒரு 10 MP, இங்கே 16, 12, இங்கே வந்து ஒரு 12+8 10+8 10+8 12+8 எக்கச்சக்கமா 10+8. அதான் பஸ் கரெக்ட். நீங்க கரெக்டா தான் சொல்லிருக்கீங்க. 12, 16, 12,
ஃப்ரண்ட்ல ஒரு 10, உள்ள வந்து 10+8. 10+8 எவ்வளவு மெகா பிக்சல்? அப்படியே அடிக்கிட்டே போங்க. எவ்வளவு மெகா பிக்சலுக்கு 100 மெகா பிக்சல் வந்துருமா? நீ 100 வரதுக்கு கஷ்டப்படுற நேரத்துல அங்க Xiaomi CC9ல ஒரே ஒரு கேமரா 108 MP க்ளோஸ். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராடக்ட் தான். நம்ம வந்து நல்லா இருக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்க்கறதுக்கு. நம்ம ஃபியூச்சரை வந்து நம்ம ஆல்ரெடி அனுபவிச்சுட்டு இருக்கோம் ஃபோல்டபிள்ஸ். இது வந்து இன்னொரு வர நாளில் வந்து கூடிய சீக்கிரம் மற்ற பிராண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி இந்த டெரிட்டரியில் இறங்கினா நம்மளுக்கு நல்லது தான். அப்போ தான் விலை கம்மியாகும். பட் ஆனால் அவங்களால பண்ண முடியுமா? இந்த டெக்னாலஜி வந்து அவ்வளோ சீப்பாக வருமா? இப்போதைக்கு வராது கண்டிப்பாக. ஆனால் ஃபியூச்சரில் வர சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து இந்த ஃப்ளெக்சிபிள் OLED ஸ்க்ரீன் தான் அதுக்குள்ளே இருக்குது. ஸோ 7.3 inches இங்கே. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4.6 inch ஸ்க்ரீன் இங்கே இருக்கிறது. அது ரொம்ப அழகாக இருக்குது. பட் ஆனால் பெசல்ஸ் நிறைய இருக்குது. பட் இது பார்த்தீங்கன்னா அந்த Nokia E90 மாதிரி நாம வருது எனக்கு. அதேதான் உள்ள வந்து கீபோர்டு இல்லை, உள்ள ஃபுல்லாக டிஸ்பிளே இருக்கு. அவ்வளோதான். நீங்கள் கீபோர்டு சொன்னீங்க. கீபோர்ட் சொல்லும் போது தான் எனக்கு ஞாபகம் வருது. ஸோ நீங்கள் மெசேஜ்லாம் கம்போஸ் பண்ண பாருங்கன்னா ஸ்பிளிட் கீபோர்ட் கொடுக்கலாம். ஸோ அதுவும் நல்லா கொடுக்கும். ஆனால் உங்களுக்கு இது வந்து ஐபேடில் இருக்குல்ல? நம்ம ஐபேடில் இருக்கும். ஸோ மினிமம் இது மினி ஐபேட்னு சொல்லிக்கலாம் இந்த ஃபோனை. பட் கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணும்போது நம்ம கேர்ஃபுல்லாக இப்படி 2 கையை வச்சு மடிக்கணும். ஸோ நம்ம அன்இவன் ப்ரெஷர் வராமல் இருக்கிறதுக்கு. பட் ஓவரால் ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோன் தான் இந்த கேலக்ஸி ஃபோல்டு. சாம்சங் வெறித்தனமாக தான் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோனை. அண்ட் எவ்வளோ பிரச்சனை, நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தது இனிஷியலாக. அதெல்லாம் வந்து இப்போ எதுவும் மேட்டரே ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபுல் ஃபைனல் ப்ராடக்ட் வந்து சூப்பராக தான் இருக்குது. அண்ட் என்ன கொஞ்சம் ஸ்லைட்டாக ஹெவியாக இருக்குது. என்ன வெயிட்டும் சரி, விலையும் சரி, ரெண்டுமே ஹெவியாக இருக்குது. அது தவிர பியூட்டிஃபுல் ஃபோன் தான். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த ஒரு ஃப்ளெக்சிபிள் ஃபோன், ஆனால் விலை ஒரு பெரிய மேட்டர் இல்லை. ஆனால் நம்ம ஒரு நல்ல ரேட்டு கிடைக்குதுன்னா அது கண்டிப்பாக அதை கன்சிடர் பண்ணலாம் நீங்கள். ஸோ 1 lakhனா கூட இது எல்லாரும் கன்சிடர் பண்ணியிருப்பாங்கல்ல. இப்பயே நிறைய பேர் வாங்குறாங்க, 1 lakh வாங்கிட்டு தான் இருக்காங்க. பட் இன்னும் நிறைய பேர் வாங்க சான்ஸ் இருக்கு இன்னும் விலை கம்மியாச்சுன்னா. ஸோ ஓவரால் ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபோன் தான் கேலக்ஸி ஃபோல்ட். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கேலக்ஸி ஃபோல்டை பற்றி? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வந்து இதோட இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம பண்ணலான் இருக்கோம் இந்த ஃபோனை வச்சு. ஸோ அந்த வீடியோஸை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ வேற என்ன, அவ்வளவுதான். சொல்றதுக்கு நிறைய இருக்கு, நான் பேசிக்கிட்டே இருப்பேங்கிறாரு, வேற எதுவும் இல்லை. ரைட், இந்த வீடியோ இவ்வளவுதான். ஸோ இப்போ நீங்க பார்த்தது வந்து சாம்சங் கேலக்ஸி ஃபோல்டோட அன்பாக்சிங் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். அண்ட் உங்களுக்கு இந்த ஃபோன் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட்லையும், அது மட்டும் இல்லாம நம்ம டெலிகிராம் கூட்டத்திலையும் வந்து நீங்க எப்பனாலும் கூவலாம், தப்பே இல்லை. அண்ட் அடுத்த எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் நான் சிவா, வருண் அண்ட் கேமராக்கு பின்னாடி எப்பயும் மாதிரி நம்ம ஐயா. ஸோ ரைட்டு, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண அந்த பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணுங்க. பார்க்கலாம், பாய்.